கங்காதரீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலே இன்றைய தினம் 24வது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய பெரும் கருணையினாலே சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த சோமவாரத்திலே நடைபெறக்கூடிய இந்த வழிபாடு நேற்றைய தினம் இந்த ஆலயத்திலே ஒரு சிறு பௌர்ணமி பூஜை சீரும் சிறப்புமாக நடைபெற்ற காரணத்தினாலே இந்த வழிபாட்டினை இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு இறைவன் திருவருள் கூட்டியிருக்கிறது. நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகம் ஒரு நாள் செய்யப்பட்டது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த உலகம் பஞ்சபூத கூறுகளினாலே அமைக்கப்பட்ட உலகம். இந்த உலகத்தை நாம் கூறு பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் 5 பூதங்கள் நமக்கு கண்ணிலே புலப்படும். அதில் 5வது பூதம் அருவமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒன்று நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களினால் ஆனது இந்த உலகம். இந்த உலகம் செய்வதற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும். அதற்கு முதல் காரணம் என்று சொல்லுவார்கள். அதை செய்வதற்கு சக்தி தேவைப்படுகிறது, காலம் தேவைப்படுகிறது. அதை துணை காரணம் என்று சொல்லுவார்கள். அதாவது முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று 3 காரணங்களினாலே இந்த உலகம் நமக்கு இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. நிமித்த காரணம் யார் என்று சொன்னால் அவன்தான் இந்த உலகத்தை படைக்கக்கூடிய கடவுள். அது யார் என்பதை நாம் பெயரிட்டு கூற முடியாது. பெயருக்கெல்லாம் நாம் அப்பாற்பட்ட இறைவன் ஒருவன் இந்த உலகத்தை செய்திருக்கிறார். இந்த உலகம் எத்தனை நாள் நடைபெற்று இருக்க வேண்டும் என்பது அவனுடைய சங்கல்பம். நாம் ஒரு பொருளை போய் ஒரு கடையில வாங்குறோம். அதற்கு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கிறது. அதன் பிறகு அது எந்த காலத்திலே அதனுடைய பொருளுடைய ஆயுள் முடிகிறது என்பதற்கு அந்த எக்ஸ்பைரி டேட் என்று சொல்லுவார்கள். அது உள்ளது. அப்படி நாம் ஒரு பொருளை தயார் செய்வதற்கே அப்படி ஒரு காலமும் அந்த துவக்கமும் அந்த இறுதியும் இருப்பதினாலே இந்த உலகமும் அப்படிப்பட்ட ஒரு 3 தொழில்களையும் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதை நிலைத்து இருக்க செய்கிறது. மீண்டும் அந்த உலகம் சர்வசங்காரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மீண்டும் அழிக்கப்படுகிறது. இதையெல்லாம் சைவ சித்தாந்தத்திலே மிகவும் தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்ப என்ன ஒரு சிக்கல் என்று சொன்னால், இந்த பஞ்சபூதத்தினாலே ஆக்கப்பட்ட இந்த உலகம் நம்முடைய உடம்பு அந்த பஞ்சபூதத்தினாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு கூறு தான் நம்முடைய இந்த உடம்பு. இந்த உடம்பிலேயும்
தீ இருக்கிறது, நீர் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, காற்று இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது. எப்படி நாம் இந்த உடம்பை, இந்த உயிர் இயக்குவது தெரியாமல் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ, அதுபோல இந்த உலகமும் ஒருவன் இயங்கிக் கொண்டிருக்க இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவன் இயக்குகிறான், அவன் இயக்குவதனாலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் இந்த வழிபாட்டிற்கு வருகிறேன். கடந்த சில வாரங்களாக இந்த இயற்கையினுடைய பாதிப்பு அனைவரும் உணர முடியும். தாங்க முடியாத வெயில். இந்த வெயிலினாலே நமக்கு காற்று கிடைப்பது மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 5 பூதங்களையும் தொழில்படுத்துவதற்கு இறைவன் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே 5 இடங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அப்படி நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலத்தை இருந்து ஆட்சி செய்வதற்காக திருவாரூர் என்று சொல்லக்கூடிய அந்த புற்றிடம் கொண்டாருடைய இறைவன் தான் இந்த நிலத்தை வைத்து அவர் ஆதிக்கம் செய்து வருகிறார். உமையம்மை இந்த நிலம் என்று சொல்லக்கூடிய திரு காஞ்சிபுரத்திற்கு வந்து மணலினாலே லிங்கம் செய்து வழிபட்டதனாலே காஞ்சிபுரமும் இந்த நிலத்திற்கு ஒப்பாக சொல்லக்கூடிய ஒரு தலம். இந்த ஒரு நிலத்தை இயக்குவதற்கு 2 கடவுள்கள் இருக்கலாமா என்று கேட்டால், நமக்கு எப்படி 2 கண்களை கொண்டு ஒரு பொருளை பார்க்கிறோமோ அதுபோல இந்த 2 கடவுள்களையும் கொண்டு ஒரு நிலத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக திருவானைக்காய் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஜம்புகேஸ்வர பெருமான் இந்த நீரினை வைத்து ஆட்சி செய்து வரக்கூடிய ஒரு தலம். நாமெல்லாம் மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெய்கிறது. காணமா வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அந்த வெள்ளம் எல்லாம் எங்கே சென்று சேர்கிறது? இந்த அனைத்து கால்வாய்கள் வழியாகவும் கடலிலே சென்று கடப்பதாக சொல்கிறார்கள். அப்போ அந்த கடலுடைய கொள்ளளவு மிகுதியானால் அந்த தண்ணீர் வந்து நம்மளிடத்திலே வர வேண்டும். எவ்வளவு தண்ணியாக இருந்தாலும் அந்த கடலானது வாங்கிக் கொள்ளுகிறது. எப்படி சார் வாங்க முடியும்? நம்ம வீட்டில் ஒரு ஓவர் டேங்க்ல மோட்டர் போட்டா அது ரொம்ப உடனே வெளியில வருது தண்ணி. அந்த மாதிரி தானே கடலும். கடல் ரொம்பனா அந்த கடல் தண்ணி ஊருக்குள்ள வரணும் தானே. ஏன் வரல அப்படின்னா ஞானிகள் அதை கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அந்த கடலிலே வடபாண்ட தீ என்கின்ற ஒரு அக்னி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்னி ஜுவாலை அந்த கடல் மட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு வகையிலே இறைவன் அதை அமைத்து வைத்திருக்கிறார். அந்த வடபாண்ட தீ கொஞ்சம் அணைந்தாலும் அந்த தண்ணி மொத்தம் ஊருக்குள்ள வரும். அந்த வடபாண்ட தீ வந்து கொஞ்சம் அதிகமானாலும் தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள போயிடும். இந்த அற்புதமான காட்சியை நாம அடிக்கடி இந்த திருச்செந்தூர் கடற்கரையில நாம பார்க்கிறோம். அடிக்கடி கடல் உருவாக்குகிறது என்று செய்தித்தாள்களிலே நாம் படிப்போம்.
அப்படி அந்த நீரை இறைவன் ஆட்சி செய்யக்கூடிய இடம் நம்முடைய திருவானைக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அதன் பிறகு தீ. இந்த திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அருணாச்சலேஸ்வர பெருமான் ஜோதி வடிவமாக இருந்து அந்த தீயினை ஆட்சி செய்து வருவதாகவும், அந்த தீயிலே இறைவன் நம்ம எல்லாம் காத்து வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது. இன்று நமக்கு வெயில் அதிகமான உடம்பு தாங்கல், எங்கேயாவது நிழல் இருக்குதான்னு தேடி போறோம். அந்த நிழல்ல போய் இருந்தாலும் வெயிலினுடைய கொடுமை அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த வெயிலினுடைய கொடுமை இந்த உயிர்களுக்கு எந்த அளவு தாங்குமோ அந்த அளவு நாம் கொடுக்க வேண்டும் என்று திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வர பெருமான் அதை காத்து வருகிறார். அதே போல காற்று என்கின்ற பூதம், இந்த காற்றினை காலத்திலே இருக்கக்கூடிய பெருமான் காத்து வருகிறார். நாமெல்லாம் ரொம்ப காத்தடிச்சாலும் தாங்க மாட்டோம், காத்தே இல்லைன்னாலும் தாங்க மாட்டோம். இந்த உயிர்களுக்கு எந்த அளவுக்கு காத்து வேணுமோ அந்த அளவுக்கு காத்தை இந்த உலகத்திலே அனைவருக்கும் சமமாக கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன் தான் இந்த காளகஸ்தி பெருமான். அதன் பிறகு ஆகாயத்தினுடைய பெருமான். இந்த ஆகாயமானது வெளி என்று சொல்லப்படுகிறது. இந்த இடைவெளி இப்ப நமக்கும் ஒரு பொருளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான் ஆகாயம். இந்த இடைவெளி இல்லை என்றால் நம்மளால இயங்க முடியாது. நாம் இயங்குவதற்கு துணை புரியக்கூடிய ஒரு நிலையிலே இந்த ஆகாயம் நம்மை காத்து வருகிறது. இன்றைய இயற்கை சூழ்நிலையிலே, இன்றைய சோமவார வழிபாட்டிலே நாம் இந்த சூழ்நிலை மாறி இந்த உயிர்களை எல்லாம் இந்த வெப்பத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த மேகராக குறிஞ்சி என்கின்ற பதிகத்தை நாம் பாடணும் என்று ஒரு சங்கல்பம் செய்தோம். அது இப்பொழுது அந்தந்த பூதத்தினுடைய இறைவனை வழிபாடு செய்து அந்த மேகராக குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த பண்ணிலே நாம் நுழைவோம் என்று கூறிக்கொண்டு, முதலாவதாக நமக்கு துணை செய்யக்கூடிய நீர், தீ, காற்று என்கின்ற இந்த மூன்று பூதத்தை பற்றியும் நாம் இறைவனிடத்திலே வேண்டி, அதன் பிறகு நீர் கடவுள், இங்கே திருவானைக்காவிலே இருக்கக்கூடிய பெருமான் அந்த நீர் கடவுள் இந்த உயிருக்கு தேவையான மழையை கொடுத்து காக்க வேண்டும் என்பதற்காக திருவானைக்காவிலே அமைந்த ஒரு பதிகம், திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்யப்பட்ட பதிகம், கௌசிகப்பன் பைரவி ராகத்திலே அமைந்த அற்புதமான பதிகத்தை நாம் பாடி